மீஷோல ஒரு செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, தமிழ்நாட்டுக்குள்ள ஜிஎஸ்டி இல்லாம நான் ஜிஎஸ்டில எப்படி ஒரு பொருட்கள விக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து வெளிநாட்டுக்கோ, அதர் ஸ்டேட்டுக்கோ நம்ம வந்து பொருட்கள விக்கும்போது தான் ஜிஎஸ்டி தேவைப்படும். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எந்த பொருட்கள விக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி தேவையில்ல. அதனால வந்து நீங்க ஜிஎஸ்டி இல்லாமலே மீஷோல செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி செல்லர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது? நான் ஜிஎஸ்டி என்ரோல்மெண்ட் நம்பர் எப்படி வாங்குறது? அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில வந்து ஜிஎஸ்டி லாகின் டைப் பண்ணுங்க. அதில வந்து ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ்ன்னு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள சர்வீஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, யூசர் சர்வீஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதில வந்து ஜெனரேட்டர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வார்னிங் மெசேஜ் ஒண்ணு வரும். அதில வந்து நீங்க எஸ் குடுங்க. இதில வந்து அப்ளை டூ சப்ளையர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஃபார்ம் ஒன்று வரும். இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேம், அந்த அக்கௌண்ட் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபார்ம் வந்து ப்ராசஸ் ஆகும். இல்லை அப்படின்னா எரர் கொடுத்துரும். இதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸே நீங்கள் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு வந்து மீஷோவில் வந்து டெலிவரி அட்ரஸ் என்ன கொடுக்கணுமோ அந்த அட்ரஸை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மீஷோவுக்கு ஆர்டர் வரும். நீங்கள் டெலிவரி கொடுக்க முடியும். அதனால வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண போகிறோம்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஹெச்எஸ்என்என் நம்பர்னு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நான் வந்து சாரீ கொடுக்குறேன். சாரீ ஹெச்எஸ்என்என்க்கு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும். நீங்கள் இதில் போயிட்டு சர்ச் ஹெச்எஸ்என் கோட் இருக்குல்ல, அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து சாரீக்குள்ளே அந்த நம்பர் வரும். ஒவ்வொரு அதாவது சாரீ சில்க் காட்டன், பனாரஸ் பட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நம்ம வந்து காமனாக உள்ள நம்பரை வந்து எல்லாத்துக்கும் உள்ள ஒரே நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 5007 அந்த நம்பர் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து காமனாக உள்ள நம்பர். அதாவது சாரீக்குன்னே உள்ள நம்பர். அதை நம்ம கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அதுவே காட்டும். ஃபஸ்ட்டில் வர்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் உள்ளது தான் சாரீ காமனாக உள்ள நம்பர். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடு வந்து 5 கோடு கொடுக்க முடியும்.